அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்மரிஷி பாதம் பணிந்து இன்றைய 21/3/2026 பங்குனி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி 11:43 வரை இரவு திருதியை, பின் சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் 1:30 3 மணி வரை. குளிகை நேரம் 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய கோச்சாரம் மீனத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் சூரிய பகவான், மேசத்தில் மேசத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு பகவான். இன்றைய சுப ஓரைகள் காலை குரு ஓரை 7:24 8:24 வரை. சுக்கிர ஓரை 10:24 11:24 வரை. புதன் ஓரை 11:24 12:24 வரை. மாலை சுக்கிர ஓரை 5:24 6:24 வரை. புதன் ஓரை மாலை 6:24 7:24 வரை. இந்த குரு ஓரை சுக்கிர ஓரை நேரங்களில் சுப காரியங்கள் மற்றும் தெய்வீக காரியங்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள், பொருள் சேர்க்கை பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதற்கு சிறந்த நேரம். அதே போல் புதன் ஓரை கல்வி சம்பந்தமான பணிகள், டாக்குமெண்ட் சம்பந்தமான பணிகளுக்கு புதன் ஓரை சிறந்தது. இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்று 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கோச்சார சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் இன்று நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் வேகம் காட்டும் நாள். மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மேச ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் வரக்கூடும். பயணங்களின் போது கவனமாக இருப்பது அவசியம். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மன அமைதிக்காக தியானம் செய்வது சிறந்தது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். லாப ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் துலங்கும் நாள். மூத்த சகோதரர் மற்றும் சகோதரிகள் மூலம் நன்மைகள் உண்டாகும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 3. கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 10ஆம் இடம் எனும் கர்மஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் வேலையில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்.
பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு. ஆன்மீக பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்கள் திட்டமிடுவீர்கள். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சிம்மராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5 மற்றும் 9. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று எந்த ஒரு செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை அவசியம். நிதானமாக செயல்படுவது வெற்றியை தரும். கன்னிராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8, 9. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மற்றவர்கள் ஆதரவை பெறுவீர்கள். துளாராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் சேரும். பிள்ளைகள் மூலம் பெருமை அடைவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த முயற்சிகளில் புத்திசாலித்தனம் வெளிப்படும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீடு வாகனம் தொடர்பான சுப காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். தாயின் உடல் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். உறவினர்களுடன் சுமூகமாக உறவு நீடிக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. மகர ராசியில் பிறந்த அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் அனுகூலம் தரும். தகவல் தொடர்பு மூலம் நல்ல செய்திகள் வரும். உங்களின் தைரியமான முடிவுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் 8, 5 மற்றும் 4, 9. அதிர்ஷ்ட எண்கள் 8, 5, 4, 9. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, சிவப்பு, கருநீலம் மற்றும் பச்சை. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இனிமையான பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். சேமிப்பு உயரும். மீனராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை மற்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், கருப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8, 6. இன்று 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம்.
தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த பதிவில் இணையலாம். நன்றி.